இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க போயிட்டு வர லட்சுமி? உன்னதான் கேக்குற லட்சுமி, எங்க போயிட்டு வர இப்ப? அது அத்த ஆகாஷ சந்திக்க போயிருந்தியா? நீ ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுதான் பண்றியா இல்லனா மூளை குழம்பி பண்றியான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆகாஷ் ஒரு ஃப்ராடு. நம்ம குடும்பத்தை, நம்ம கம்பெனிய நாசமாக்குறதுக்கு வேலையை பாக்குறவன். அது எல்லாத்தையும் தாண்டி அவன் அந்த பிரவீன் மிட்டலோட மருமகன். இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ எதுக்காக அவனை பார்க்க போனேன்னு சொல்லு. வேற எதுக்கு போவாக்கா? என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்க போயிருப்பா. இதே என்னத்த நீங்க இப்படி பேசுறீங்க? சஞ்சனாவோட வாழ்க்கை நாசமாகணும்னு நான் ஏன் ஆசைப்பட போறேன்? ஆல்ரெடி பாதி வாழ்க்கைய நாசமாக்கிட்டியே தாயே. அவன் பொறுப்பு நடத்த எதுவுமே தெரியாத ஒருத்தனை கூட்டிட்டு வந்து சஞ்சனா தலையில கட்டலான்னு பார்த்த. அங்கேயே உன் புத்தி தெரிஞ்சு போச்சு. இப்ப என்னடானா அவன் எதிரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப அவன் கூட டிஸ்கஷன் பண்ண போயிருக்க. இப்ப உன்னை என்னன்னு சொல்றது? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற லக்ஷ்மி? நீ எதுக்காக அவனை பார்க்க போயிருந்த? நமக்கு கெடுதல் செய்யறவனை தேடி போய் பாக்குறானா அதை எப்படி எடுத்துக்கிறது மித்ரா? அவங்களோட சேர்ந்து கெடுதல் செய்ய போறான்னு நினைக்கணுமா இல்ல அவங்களோட சேர்ந்து நம்மள அழிக்க பாக்குறான்னு நினைக்கணுமா? போதும், நிறுத்து தேவயானி. லக்ஷ்மியை நிக்க வச்சு எதுக்கு வரிசையா இப்படி பழி சுமத்துறீங்க? அவ ஏதோ மெடிசன் வாங்குறதுக்காக போயிருக்கா. அந்த கையில இருக்கிற கவரை பார்த்தாலே தெரியலையா? அப்படிதானம்மா லக்ஷ்மி? அது மாமா, நான் லக்ஷ்மி, நீ சொல்லலனாலும் என்னால புரிஞ்சுக்க முடியுமா? நீ மெடிசன் வாங்க போனப்போ போற வழியில அந்த ஆகாஷ பாத்திருப்ப. எதிர்பாராம அவங்க கிட்ட பேசியிருப்ப. அதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பேச்சு பேசுறாங்க. எதிர்பாராம பேசுற நிலைமை ஏற்பட்டா நம்ம கண்டும் காணாம வந்துடணும். அதை விட்டுட்டு திரும்பவும் சஞ்சனாவை பத்தி ஆகாஷ் கிட்ட எதுக்காக இவ பேசணும்? திரும்பவும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு எதுக்கு இவ ட்ரை பண்றா? ஆமா மனிஷா, காம்ப்ரமைஸ் பண்ணதான் நான் முயற்சி பண்ணேன். சஞ்சனாவை பத்தி தான் பேசினேன்.